தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காடுச்செட்டிப்பட்டியில் குறித்த நேரத்தில் வராத அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பள்ளி மாணவ மாணவிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். களத்தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காடுச்செட்டிப்பட்டியில் பள்ளி நேரத்தில் வராத அரசு பேருந்தை கண்டித்தோம் கூடுதல் பேருந்தை இயக்கக்கூடியும் பள்ளி மாணவர்கள் திடீரென சாலையில் மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காடுச்செட்டிப்பட்டி சுற்றியுள்ள காடு சூடானூர், கும்மனூர், நாகனூர், பரியம் ஆகிய மலை கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மல்லிப்பட்டியில் இயங்கி வரும் அரசு பள்ளியை நோக்கி அன்றாடம் காலை மாலை என இருவேளைகளும் காடுச்செட்டிப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சென்று வருகின்றனர். இன்று பள்ளிக்கு காலை 8:30 மணிக்கு நகர பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகள் என சில பேருந்துகள் மட்டுமே இந்த காடுச்செட்டிப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்தை நம்பி மட்டுமே இப்பகுதி மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் காலையில் நம்பியுள்ளனர். இந்த கூட்ட நெரிசலில் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக மல்லுப்பட்டிக்கு அரசு பள்ளிக்கு செல்லும் பள்ளி மாணவ மாணவியர் பேருந்தில் ஏறாத கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. தினமும் தனியார் வாகனங்கள் ஆட்டோவை நம்பி செல்கின்றனர். இன்று காலை குறிப்பிட்ட நேரத்திற்கு வராத அரசு பேருந்தை இதனால் பள்ளி மாணவர்கள் திடீரென ஆத்திரமடைந்து அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் பேருந்தை இயக்க வேண்டும் என்று இப்பகுதியின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்த தருமபுரி ஒசூர் தேசிய அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலை காடுச்செட்டி பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்துது. தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.